ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம பார்த்துட்டு இருக்க சீட்ராமா சஸ்பிஷியஸ் பார்ட்னர் எபிசோட் 14. ஃபர்ஸ்ட் 13 எபிசோட் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் ஸ்டோரி புரியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் நம்ம கொலகார ஒன்றும் ஆக்சிடென்ட் ஆகி ரோட்டில் கிடப்பான். அதை பார்த்து ஷாக்கான மிஸ்டர் ஹூக்கும் நம்ம ப்ராசிக்யூட்டர் சாமடமும் என்ன நடக்குதுன்னே புரியலையே, யார் இவனை கொலை பண்ணது, யார் ஆக்சிடென்ட் பண்ணதுன்னு தெரியலையே, ஷட் கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறமா ஆக்சிடென்ட் ஆனவனை ஆம்புலன்ஸ் வச்சு தூக்கிட்டு போவாங்க. அப்போ நம்ம மிஸ்டர் ஹூக் சொல்வார், என்ன நடக்குதுன்னு எனக்கும் புரியல, இவனை கொலகாரன் பிடிக்கலான்னு வந்தால் இப்படி ஆயிடுச்சு, யார் இவனை இப்படி பண்ணதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சா மேடமும் ஹூக்கும் காரில் போயிட்டுருப்பாங்க. அப்போ சா மேடம் யாருக்கும் ஃபோன் பண்ணி, இங்கே பாருங்கள், எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு நினைக்காதீங்க, அவன் ஒரு கொலகாரன், அவனை பற்றின ஃபுல் ரிப்போர்ட் எனக்கு வேணும்னு சொல்லி ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம ஹூக் கேட்பார், இங்கே யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா ஷா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சாக்கி சொல்லுவாங்க, நான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம்ல, அதனால தான் அவன் ஒரு கொலகாரம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கான், அதனால் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு ஏதாச்சும் ரிப்போர்ட் வேணுன்னா சொல்லுங்கள், நான் இன்ஃபர்மேஷன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம சா சொல்ல, அதுக்கு நம்ம ஹூக் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் லீகலாக தான் பண்ணியிருக்கியா இதை அப்படின்னு. என்ன சொல்கிற புரியல, இல்லை இந்த சர்ச்சிங் ஆர்டரை நீ லீகலாக தான் வாங்கினே இல்லை இல்லீகலாக பண்ணியான்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம சா கோவப்பட்டு, இங்கே பாருங்கள், எனக்கு அவன் வீட்டில் எவிடன்ஸ் இருக்குன்னு ஒரு இன்ஃபார்மர் மூலிமா வந்தது மெசேஜ், அதனால தான் நான் போய் சர்ச் பண்ணேன், லீகலாக எல்லா ப்ராசஸும் பண்ணியிருக்கேன், எவிடன்ஸும் இருந்துச்சு, அவனை அரெஸ்ட் பண்ண போகும்போது அவன் தப்பிச்சு போயிட்டான், நான் சேசிங்கில் இந்த மாதிரி நடந்துருச்சு, நான் எந்த ஒரு இல்லீகல் ப்ராசஸும் பண்ணலை அப்படின்னு கோவமாக சொல்லுவாங்க. மிஸ்டர் ஹூக் சொல்லுவார், எவிடன்ஸ் எப்படி கிடைச்சது, உனக்கு யார் சொன்னது, எவிடன்ஸ் இருக்குன்னு உனக்கு யார் சொன்னதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டோடைய சீக்ரெட், நான் சொல்ல முடியாது, இன்ஃபார்மரை காட்டி கொடுத்த மாதிரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம மிஸ்டர் ஹூக்குக்கு ஒரு கால் வரும், என்ன எதுன்னு தெரியாது, உடனே நான் வரேன் அப்படின்னு நம்ம ஹூக் ஃபாஸ்ட்டாக போவாங்க. அங்கே போய் பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் கை அசிஸ்டாருன்னு சொல்லி நம்ம பூன் பெரிய ரகலையாக பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் இருப்பாங்க, ஜி இருப்பார், போங்கி இருப்பாங்க, நம்ம ஹூக்கும் அங்கே போயிடுவாங்க. என்ன நடக்குது, நம்ம பேங்க் என்ன ஆச்சுன்னா, ஒன்றும் இல்லை, அவர் கை அசைச்சாங்க, நான் டாக்டரை பார்த்து சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மிஸ்டர் பூன் சொல்லுவார், இங்கே பாருங்கள், யாரும் பயப்படாதீங்க, நான் டாக்டரை கூப்பிட்டு சொன்னேன், அதுக்கு நம்ம டாக்டர் சொன்னார், நீ கண்ணு தெரியுதான்னு என்னை கேட்டார், ஆனால் கண்டிப்பாக அவர் கையை அசைச்சார், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வெயிட் பண்ணுவோம், அவர் என்ன பண்ணுறாருன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேயே வெயிட் பண்ணுவாங்க. மிஸ்டர் பூன் சொல்லுவார், அங்கே பாருங்கள், அவருடைய விரல் அசையுது, நான் இப்போ பார்த்தேன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அங்கே விரலே அசையாது, எல்லாருமே ஏமாற்ற பார்க்குறீங்களா பூன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை வெயிட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக அவருடைய அசைவு நமக்கு தெரிய வரும், ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. நம்ம ஹூக்குக்கு ஒரு டவுட் வரும், நம்மக்கிட்ட இருந்த எவிடன்ஸ் எப்படி அவன் வீட்டுக்கு போச்சு, யார் இதை பண்ணாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஜி பார்த்துட்டு, இங்கே பாரு ஜி, இந்த மாதிரி பண்ணேன்னா நான் உன்னை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், உண்மையை சொல்லு, யார் இந்த மாதிரி பண்ணதுன்னு சொல்லி நம்ம ஹூக் கேட்க, இங்கே பாரு நான் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் எதிர்பார்க்குறேன், வேறு எதையும் எதிர்பார்க்கல, நீ இந்த மாதிரி எனக்கு மேலே பழிப்படாத ஹூக்கு சொன்னோடனே போன் கேட்பார், என்னது சண்டை போட்டுக்கிறீங்களா, இங்கே என்ன நிலமையில இருக்குது, நீங்கள் சண்டை போடுங்க, இல்லை நான் ஃப்ரெண்ட்ஷிப் கை கொடுத்து கட்டி பிடிச்சிக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஜி சொல்லும் போது, சரி வாயை மூடுங்க, எப்போ பார்த்தாலும் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளுடைய பேங்கோட விரல்லாம் அசைய ஆரம்பிச்சிடும். ஐயோ அசைஞ்சிட்டாரு பாருங்கள், அவர் முழிச்சிட்டாருன்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க. உடனே ஹூக் போய் பேங்க் கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருங்கள் பேங்க், இங்கே பாருங்கள், நான் யாருன்னு தெரியுது, நான் தான் ஹூக் அப்படின்னு சொல்லுவார். தெரியுதானோடனே, தெரியுது போங்கி, இல்லை நான் தான் போங்கி பாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே தெரியுதுன்னு சொல்லுவார் நம்ம பேங்க். எல்லாரும் அவங்கவுங்க பேரை சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்ருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. தெரியுதா உங்களுக்கு கண்முழிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த சீனில் நம்மளுடைய சா மேடம் அவங்க ரூமில் உட்காந்துக்கிட்டு நியூஸ் பார்த்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி நியூஸ் உன்சோனை யாரோ ஃபாலோ பண்ணி போனாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்ட்டு. அவங்க சாவோட ஹெட் திட்டிகிட்டு இருப்பாங்க, ப்ராசிக்யூஷனில் தப்பு இருக்குது, என்ன ஒரு அலட்சியமான வேலை செஞ்சுட்ருக்கீங்க, இதெல்லாம் இப்படியே போச்சுன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம சாவோட ஹெட் திட்டிகிட்டு இருப்பார். அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நம்ம சாவும் சாவோட அசிஸ்டண்ட்டும், என்ன நடந்தாலும் சரி இந்த கேஸுக்காக நான் போராடுவேன், செத்துருக்குது, செத்தவங்களுக்கு நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி நம்ம சா பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம ஜியும் அந்த உன்சூனுடைய கேஸை பற்றி நியூஸில் பார்த்துட்டு அவனை உன்சூனை பார்க்க எல்லாரும் போவாங்க. ஜி, ஹூக், போங்கி, நம்ம சா மேடம் எல்லாரும் போய் பார்த்துட்டு இருக்கும் போது அவன், சரி ஒருத்தவங்க எழுந்திரிச்சா இன்னொருத்தவங்க கோமாக்கு போயிடுறாங்க, நம்ம ஜி கடுப்பாகி ஹாஸ்பிட்டலில் கத்திட்டு இருப்பார். ஹூக் சொல்லுவார், இவன் பொழைச்சி வந்தால் தான் நமக்கெல்லாம் நல்லது, இல்லைனா ரொம்ப கஷ்டம், இவன் கண்டிப்பாக கோமாலேருந்து வெளியில் வரணும், நிறைய ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி ஹூக் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம மிஸ்டர் சா மேடம் சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள், உங்களால் நான் பிரச்சனையில் மாட்டியிருக்கேன், சப்போஸ் என் வேலை போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஆஃபீஸில் எனக்கு வேலை தர முடியுமான்னு சொல்லி கேட்பாங்க. எல்லாரும் அவங்க சா மேடமாக பார்ப்பாங்க. சரி பரவாயில்ல, நான் ரொம்ப உங்ககிட்ட கெஞ்ச விரும்பலை அப்படின்னு நம்ம சா மேடம் அங்கேருந்து வெளில போயிடுவாங்க. அப்புறம் நம்ம போங்கி மட்டும் தனியாக, இங்கே பாரு நீ எந்திரிச்சு வா, நீ பண்ண பாவத்துக்கெலாம் ஒரு ஆன்சர் வேணும்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா நம்ம போங்கி மட்டும் தனியாக பேசிகிட்டு இருந்த பார்த்த ஹூக் பயப்படாத, நம்ம கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொல்லி அவர் கை மேலே
கை வச்சு கூப்பிட்டு வந்துடுவாங்க வெளில. அடுத்த சீனில் நம்ம பேங்க் கூட எல்லாருமே இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு தான் அசைவு வந்து நிலம் வந்துருச்சுல்ல. அப்போ நம்ம ஹூக் கேட்பார், இங்கே பாரு உன் நல்லா தெரியுமா பேங்க், உன்னை கொலை பண்ண வந்தது யார், அந்த உன்சுன் தான் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு சரியாக தெரியல, அவனுடைய மாஸ்க் போட்டிருந்தா நான் மாஸ்க் என்னால் எடுக்கவே முடியல ஹூக், ஆனால் கண்டிப்பாக இன்னொரு வாட்டி பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் என்னை கொலை பண்ண வந்தவன் யாருன்னு தெரியாத வரைக்கும் எனக்கு தூக்கமே வரல, இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கண்டுபிடிக்கலான்னு சொல்லி நம்ம மிஸ்டர் ஹூக்கும் பேங்க்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அங்கே ஜீயும் போங்கியும் சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. ஹூக் கேட்பார், என்ன தான் நடக்குது இங்கன்னு. நாங்கள் மீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு புது கேஸ், சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கேஸை வந்து நாங்கள் பார்த்துக்கணும்னு நினைக்கணும். நான் இங்கே பேங்க் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், கொஞ்சமாவது உங்களுக்கு கவனம் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம ஹூக் கேட்க, பேங்க் சொல்வார், இங்கே பாருங்கள் நான் தூங்கணும், கொஞ்சம் ஏஞ்சி வெளில போங்கடான்னு சொல்லும் போது, இங்கே பாரு இத்தனை நாளாக பேச்சு மூச்சு இல்லாமே கிடந்தா, இப்போ தான் ஹூக்குன்னு பேங்க்குன்னு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ, இப்போ தான் பொழைச்சி வந்திருக்க, ஒழுங்காக மரியாதையாக இருந்துக்கோன்னு சொல்லி நம்ம பூன் தாத்தா சொல்ல, நம்ம பேங்க் சொல்வார், என்னை ப்ளீஸ் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போயிடுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு நம்ம ஹூக் சொல்வார், இல்லை முடியாது, நீங்கள் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் தான் இருக்கீங்க, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாமே ரெக்கவரி பண்ண எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வாக்கிங் ட்ரைனிங்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவரும் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிடுவார், வீட்டுக்கும் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுவார். அதுக்கு அடுத்த சீனில் நம்ம சாம் மேடம் அவங்க ஹெட்டும் ஜென்ரல் அட்டார்னியை பார்க்க போயிருப்பாங்க. அங்கே ப்ரெஸ்காரங்க வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல, இவன் நிஜமான கொலைகாரனா, இவனை யார் துரத்திட்டு போனது அப்படின்லாம் கேட்டுட்ருப்பாங்க. ப்ராசிக்யூஷனில் எந்த தப்பும் இல்லை, தப்பு இருந்தால் நானே பனிஷ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஜென்ரல் அட்டார்னி கிளம்பி வருவார். இவங்களாம் ஹாஸ்பிட்டலில் போய் உன்சுன்னு பார்ப்பாங்க. அப்போ நம்ம ஜென்ரல் அட்டார்னிக்கு கோவம் வந்து நம்ம சாவோடைய ஹெட்டை அடிச்சிடுவார். இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் ஏதாச்சும் ப்ராசிக்யூஷனில் தப்பு வந்துச்சு உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ட்டு போவாங்க. நம்ம சாமா நமக்கு ரொம்ப பாவமாக பார்த்துட்ருப்பாங்க. ஒரு மிஸ்டர் ஹூக்கும் போங்கியும் அவங்க வீட்டுக்கு போவாங்க. அவங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதை ஃபீல் பண்ண நம்ம ஹூக்கும் போங்கியும், இங்கே பாரு வேறு யாருமே இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னே, ஆமாம் நம்மளை தவிர வேறு யாரும் இல்லைல்ல அப்படின்னு நம்ம ஹூக் கேட்க, போங்கிக்கு வெக்கம் வந்து, இல்லை நான் வந்து தூங்க போகிறேன். என்ன தூங்க போறியா, இல்லை நான் குளிக்க போகிறேன், நீங்கள் போங்க உங்கள் ரூமுக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. 2 பேரும் போய் தூங்கிட்டு இருப்பாங்க. 2 பேருக்குமே தூக்கமே வராங்க. அதாங்க லவ் வந்தால் யாருக்கு தான் தூக்கம் வரும். 2 பேரும் புரண்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா போங்கி வந்து பீர் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹூக் கிட்ட நிற்கும். அதுக்கு ஹூக் சொல்வார், இல்லை எனக்கு பீர் குடிக்கிற பழக்கம் இல்லைன்னா, இல்லை நம்ம 2 பேரும் சேர்ந்து பீர் குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பீர் குடிச்சிட்டே பேசுவாங்க. இங்கே பாரு நமக்கு லவ் பண்ணி எனக்கு செகண்ட் டேவாக இருக்கும்னு நம்ம யோசிக்கிறோம் டேட்டிங்கில். அப்புறமா அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த கொலைகாரனுக்கு கண்டிப்பாக நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கணும், உன்சுன் கண்டிப்பாக பழைச்சிருவான், நீ ஃபீல் பண்ணாதானே, எனக்கும் தெரியும் ஹூக்கு, நான் எதுவும் ஃபீல் பண்ணல, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம போங்கிக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கும். அப்போ ஹூக் சொல்கிறார், தூக்கம் தான் போய் தூங்குட்டு, எனக்கு தூக்கம்லாம் வரல, கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்போமே அப்படின்வாங்க. பார்த்தோன்னா திடீர்னு நம்ம ஹூக் மடியில் நம்ம போங்கி தூங்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹூக்கும் அவங்க பக்கத்துலேயே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க. விடிஞ்சிடும். மறுநாள் மார்னிங் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மிஸ்டர் பேங்க் என்ட்ரு ஆன உடனே எல்லாருமே பாப்பர் வெடிச்சு வெல்கம் மிஸ்டர் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹூக் மட்டும் கோமா வந்து, இங்கே பாரு இவ்வளோ குப்பையை கொட்டினா யார் பெருக்கிறதுன்னு கற்றுவாங்க, நானே பெருக்கிறேன் அப்படின்னு நம்ம பேங்க் சொல்ல, அவரும் ஒரு பாப்பர் எடுத்து பாப்பர் ஷர்ட் பண்ணிவிடுவார். அப்போ எல்லாரும் சிரிப்பாங்க. மிஸ்டர் ஹூக் என்ன பண்ணுறீங்கன்னா, வெல்கம் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. எல்லாருமே அவங்க மீட்டிங் ஹாலுக்கு போகலாம் வாங்க, வேலையை போய் பார்க்கலான்னு சொல்லி எல்லோரும் அவங்க வேலைக்கு போவாங்க. எல்லாரும் மீட்டிங் ஹாலில் உட்காந்து ஒரு கேஸை பற்றி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது மிஸ்டர் பூன் சொல்வார், இதே மாதிரி கேஸ் நானும் டீல் பண்ணியிருக்கேன் கல்யாணம் ஆன புதுசுலன்னு சொன்ன உடனே நம்ம போங்கி சொல்லுவாங்க, இதே பழைய கதையை சொல்லாதீங்க, என்னது நீ இதை பற்றிலாம் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம போங்கி சொல்லுவாங்க, நீங்கள் தான் அப்பாவாச்சே, நான் என்ன பேச முடியும்னு சொன்னதுக்கு மிஸ்டர் பூன் சொல்வார், நான் ஒன்றும் உன் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்போ நம்ம ஹூக் வந்து, ப்ளீஸ் இப்போயாவது தயவு செய்து வாயை மூடுங்க, ஒரு மீட்டிங் மாதிரி நடக்க விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மிஸ்டர் பேங்க் மட்டும் கையை தூக்கி, இங்கே பாரு நானும் மீட்டிங்கை பற்றி பேச வரல, நான் கோமாவில் இருக்கும் போது எல்லாரும் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, அதை பற்றி தான் பேச வந்தேன்னுவாங்க. என்னது அப்படின்னு சொன்னோடனே மிஸ்டர் பூன் சொல்லியிருப்பார், இங்கே பாரு பேங்க், நீ கண்ணு முழிச்சு வந்தீங்கன்னா என் சொத்தெல்லாம் உனக்கு எழுதி வச்சுறேன், என்னுடைய ஆஃபீஸ்க்கு உன் பேர் தான் வைக்கிறேன்னு சொல்லியிருப்பார். இப்போ மிஸ்டர் பூன் முழிப்பார். அதுக்கப்புறம் மிஸ்டர் ஜி சொல்லியிருப்பார், இங்கே பாருங்கள் ஜி, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வைக்கிறேன், பேங்க் நீ தனியாக கஷ்டப்பட வேணாம், என் சம்பளம் எல்லாம் உனக்கு தான் சொல்லியிருப்பார். அப்போ மிஸ்டர் ஜி சொல்வார், இல்லை நான் அப்பெல்லாம் எதுவும் சொல்ல வரல, நீ கண்ணு முழிக்க தான் சொல்ல வந்தேன்ட்டு. அப்புறமா மிஸ்டர் போங்கியை பார்ப்பாங்க. போங்கியை பார்த்த உடனே, இங்கே பாரு நீ தான் எல்லா வேலையும் செய்வேன்னு சொன்னல நான் கோமாவில் இருக்கும் போது, இங்கே பாருங்க எல்லாம் சும்மா மறந்துடுங்கன்னு சொல்லி எல்லாம் ஃபன்னாக முடிச்சிருப்பாங்க இந்த இதுவை. அப்புறமா நம்ம போங்கி வந்து கிச்சனில் சமைச்சிட்ருப்பாங்க. அப்போ ஹூக் போய் கேட்பாங்க, இங்கே பாரு ஏதாச்சும் எவிடன்ஸ், என்ன எவிடன்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேங்க ஹூக், நான் சும்மா ஒரு நாவல் படித்தேன் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி மிஸ்டர் ஹூக்கும் சமாளிப்பார். அப்போ போங்கி சொல்லுவாங்க, என்னென்னா ஒரு கேஸில் வந்து யார் நம்ம கண்ணு முன்னாடி வராங்களோ அவங்க தான் குற்றவாளின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. திடீர்னு திரும்பினா அங்கே பூன் வந்திருப்பார். பூன் வந்து நான் சாமான் கழுவ போகிறேன்ட்டு சாமான் கழுவிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹூக்குக்கு சந்தேகம் வரும், ஓ பூன் தானே நம்ம வந்து பேங்க்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே இருந்தார், ஆமாங்க ஹூக் வந்து மிஸ்டர் பேங்க்கிட்ட பக்கத்தில் உட்காந்து இந்த மாதிரி ஒரு ஃபேக் எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது, கண்டிப்பாக நான் அதை சப்மிட் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் தப்பான வழியில் போக மாட்டேன் மிஸ்டர் பேங்க்குன்னு சொல்லிட்டு இருப்பார். அதை கேட்டுட்டு இருந்த நம்ம பூன் தாத்தா அந்த எவிடன்ஸ்
எவிடன்ஸை திருடி கொண்டு போய் மிஸ்டர் உன்சூன் வீட்டில் வச்சுருப்பார். அவரே சொல்லுவார், நான் நேர்மையான போன வக்கீல் தான், ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டை கொலை பண்ண பார்த்தல, இதுக்கப்புறம் நான் நேர்மையாக போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அந்த எவிடன்ஸை அவர் தான் வச்சுருப்பாரு. நம்ம சா மேடமுக்கும் மிஸ்டர் பூன் தான் வந்து அந்த எவிடன்ஸை கொடுத்துருப்பாரு. அதை யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹூக் கண்டுபிடிச்சிருக்க மாட்டார் அதை. அடுத்தது நம்ம சா மேடம் ஒரு கேஸை பற்றி இன்ட்ராகேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டை பற்றி 2 வருஷம் முன்னாடி அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் கேஸை எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த அக்யூஸ் கிட்ட விசாரிக்கும் போது, இங்கே பாருங்கள், அது 2 வருஷம் ஆயிடுச்சு, நான் மறந்துட்டேன்வாங்க. இல்லை, எல்லா டீட்டெயில்ஸும் நீ என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி நம்ம சா மேடம் கேட்டுட்ருப்பாங்க. அதோட கேஸோட குற்றவாளி நம்ம ஜியும் ஹேண்டில் பண்ணியிருப்பார். என்னால் தான் நீங்கள் உள்ளே இருக்கீங்க அப்படின்னா, ஆமாம் எனக்கு தெரியும், நான் தப்பு நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம ஜி சொல்வார், இங்கே பாருங்கள், இந்த கேஸை நானே எடுக்கிறேன், உங்களை வெளில கூப்பிட்டு வரேன், என் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போடு நான் உங்களை வெளில எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க. ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் மீட்டிங் பண்ணி அந்த ஃபோட்டோ வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த கேஸுக்கு உங்களுடைய ஹெல்ப் தேவை, இவர் வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ணலை, ஆனால் எரிச்சிட்டாங்க கொன்னுட்டாங்கன்னு சொல்லி இவர் மேலே பழி வந்துருச்சு. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் கேஸ் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, என்னால் தான் இவர் உள்ளே போனார், ஆனால் இவர் தப்பே பண்ணலை, இவர் அந்த கேஸை தோத்துட்டேன், மறுபடியும் இந்த கேஸை நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், உங்கள் ஹெல்ப் வேணும்னு கேட்கும்போது ஹூக் சொல்வார், நான் இந்த ஹெல்ப் பண்ண மாட்டேன் ஜி அப்படின்வாங்க. எதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னோடனே, இங்கே பாரு, இந்த கேஸெல்லாம் வந்து நான் பண்ணுறேன் நீ சொல்லிவிட்டு இப்போ நான் ஹெல்ப் கேட்க நீ பண்ண மாட்டேன்ற ஹூக் அப்படின்னோடனே, இல்லை அந்த கேஸில் வந்து நீ கெஞ்சி கேட்டே நான் பண்ணேன், அதான் இந்த கேஸ் எனக்கு எடுக்க விருப்பம் இல்லைன்னுவாங்க. அப்போ வந்து ஏன்னு சொல்லி கேட்கும்போது, அவருடைய அப்பா அம்மாவையும் இந்த கேஸ் எரிஞ்சு போன கேஸில் தானே செத்துருப்பாங்க, அதனால் நம்ம ஹூக் பயப்படுவார். சரி எனக்கு தெரியும், நான் மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஜி சாரி கேட்பாங்க. போங்கி நீ இந்த கேஸை எடுத்துக்கோ, ஏன்னா இல்லை நான் எடுக்க மாட்டேன் ஜி, ஏன் நீ எடுக்க மாட்டேன் ஏன் போங்கின்னு கேட்கும்போது, இல்லை என் அப்பாவே நான் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் தான் இறந்துட்டாரு, ஸோ நான் எடுக்க மாட்டேன். ஓ சாரி, நான் ஆனால் ஹெல்ப் பண்ணுறேன்னு எல்லாருமே யோசிப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹூக் வந்து போங்கியை பார்த்துட்டு, ஓகே நம்ம நாளைக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பாங்க. அப்போ போங்கி போயிட்டு நம்ம ஹூக் கிட்ட சொல்லுவாங்க, நம்ம போய் டேட் போடலாமா, நாளைக்கு அவுட்டிங் போகலான்னு சொல்லி கூப்பிடும் போது நம்ம ஹூக் அந்த கிஃப்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சுருப்பாரு. ஆனால் நம்ம போங்கி கூப்பிட்டு போன இடம் ஒரு ப்ளே ஸ்டேஷனாக இருக்கும். அங்கே போய் சின்ன ப்ளேஸ்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம ஹூக்குக்கு புரியாது, நீ இதெல்லாம் ஆடணும்னு நினச்சேன், ஆமாம் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஆடுவேன்ட்டு, இந்த பொம்மை எடுக்கிறது பால் போகிறதுன்னு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம ஹூக்குக்கு கடுப்பாயிடும். ஒரு கேமில் கூட அவரை ஜெயிச்சிருக்க மாட்டார், எல்லா கேம்லேயும் போங்கி தான் ஜெயிச்சிருப்பாங்க. கடுப்பாய் அங்கேருந்து வெளில வந்துடுவாங்க. அப்போ நம்ம போங்கி கேட்பாங்க, என்ன ஹூக் நீ தோத்துட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டியா, வெளியில் வா அப்படின்னோடனே, இல்லை நான்லாம் நீ ஜெயிச்சல எனக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டு, அப்போ சரி இது இந்த பேங்க்கு போய் இந்த மாத்திரை வாங்கி தரேன்னு ஒரு மெடிக்கல் ஷாப் போவாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹூக்கோட அம்மா வந்து வெளில நிற்பாங்க. ஹே ஹூக், நீ இங்கே வந்த? இல்லைம்மா நான் சும்மா தான் வந்தேன், என்ன அவுட்டிங்கா வீக்கெண்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைம்மா சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹூக்கோட அம்மா கேட்பாங்க, என்னடா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கேன்னு. ஆமாம்மா இருமா நான் கொண்டு போய் இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே போங்கி அங்கேருந்து பார்த்துருவாங்க. என்னது இவங்க தான் அம்மாவா, இவங்களை நான் எவ்வளோ அசிங்கப்படுத்திருக்கேன், பீஸா ஹட்டில் எவ்வளோ கேள்வி கேட்டுருக்கேன், அச்சா எங்கள் அம்மாவுடைய ஓனர் ஆச்சு, இப்போ நான் என்ன பண்ணேன், நான் செத்தேன் தீந்தேன் போச்சுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு மெடிக்கல் ஷாப் உள்ளே இருப்பாங்க. நம்ம ஹூக் வந்து போங்கியை கூப்பிட வெளில வந்த உடனே போங்கியை அடம் பிடிப்பாங்க, நான் வரமாட்டேன்ட்டு. அப்போ வந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுவாங்க. அப்போ நம்ம ஹூக்கோட அம்மா கேட்பாங்க, என்னை பார்த்து ஏன்டா இவன் ஓடுறான் அப்படின்னு. இல்லை எனக்கே தெரிலம்மா, போங்கி ஏன் ஓடுறான்னு எனக்கு தெரிலம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா நம்ம போங்கியை பார்க்க போங்கியோட அம்மா அவங்க ஆஃபீஸ் போயிருப்பாங்க. நிறைய ஸ்நாக்ஸு பீஸா எல்லாம் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அப்போ நம்ம ஜியும் பேங்க்கு தான், வாங்க நீங்கள் போங்கியோட அம்மாவா, தெரியாமல் போயிடுச்சு வாங்க உட்காருங்க, சாரிங்க இத்தனை நாளாக நான் வரலன்னு சொல்லி நம்ம போங்கி அம்மாவும் சாரி கேட்பாங்க. அப்போ நம்ம ஜியை பார்த்து போங்கி அம்மா, உங்கள் பின்னாடி ஒரு பெரிய ஒளிவட்டம் தெரியுதுன்னு சொல்லி சிரித்து விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு நம்ம ஹூக்குள்ளே வந்தோடனே, யாரா இவங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஜி கிட்ட, இவங்க தான் போங்கியோட அம்மானா, வணக்கம் வாங்க, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் உங்களை, நான் ரொம்ப நாள் எங்கே ஆச்சுன்னு சொல்லி நம்ம போங்கியோட அம்மா சொல்ல, நான் தான் வந்து ஹூக் அப்படின்னு இன்ட்ரோ கொடுப்பாரு. எல்லாருமே சிரிச்சுப்பாங்க. ஓ ஹூக்கா, நீங்கள் தான் சிஇஓவா, என் பொண்ணோட பாஸான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ளே பார்த்தீங்கன்னா ஹூக்கோட அம்மா வந்துடுவாங்க. வந்த உடனே என்னடா நடக்குது இங்கே, இவ எப்படிறாங்கன்னா, இவங்க தான் போங்கியோட அம்மா. என்னது இவ, ஓ சிஇஓ நீ தானாடா, உன் பொண்ணு என் பையன்கிட்ட தான் வேலை செய்கிறானா அப்படின்னு சொல்லும்போது, ஓ 2 பேரும் லவ் பண்ணுறது உனக்கு தெரியுமாண்ணா, இங்கே பாரு என் பையனை கண்டிப்பாக உன் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹூக்கோட அம்மா சொல்ல, அப்போ நம்ம ஹூக் வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி, அம்மா இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதும்மா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம போங்கி வீட்டுக்குள்ளே வர இங்கே இருக்கவங்க எல்லாரையும் பார்ப்பாங்க. அதாவது ஹூக்கோட அம்மா, போங்கியோட அம்மா, மிஸ்டர் ஜி, பேங்க் எல்லாரையும் பார்த்து திருன்னு முடிச்சுட்டு அங்கேருந்து ஓட பார்ப்பாங்க. அப்போ ஹூக் வந்து போங்கியை பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சி, நான் இவ்வளோ தான் டேட் பண்ணுறேன், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அப்போ 2 பேரும் ஷாக் ஆவாங்க. ஆனால் ஜியும் பேங்க்கும் ஷாக் ஆன மாதிரி நடி அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிற மாதிரி நடிப்பாங்க.
அப்போ போங்கியோட அம்மாவும் ஹூக்கோட அம்மாவும் பார்த்துப்பாங்க. அப்போ போங்கி அம்மா சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள், நம்ம 2 பேருக்கும் வயசாயிடுச்சு, நம்ம இந்த விஷயத்தை இப்படியே விட்டுடலாம், சின்ன பசங்க லவ் பண்ணுறாங்க, விட்டுட்டு போட்டோம், நம்ம இங்கேருந்து போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்கியோட அம்மா கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ போங்கியும் ஹூக்கும் சிரிச்சுப்பாங்க. அடுத்த சீனில் நம்ம போங்கி லாண்ட்ரிக்கு போட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு லாண்ட்ரி கிளம்புவாங்க. அப்போ ஹூக் வந்து இந்த கிஃப்ட்டை எப்போ அவளுக்கு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இந்த கிஃப்ட்டை வச்சுட்டு முழிச்சிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹூக் கேட்பாரு, எங்கே போகிற போங்கி அப்படின்ட்டு. நான் வந்து லாண்ட்ரிக்கு போகிறேன் அப்படின்னு. நானும் வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து லாண்ட்ரிக்கு போவாங்க. ட்ரெஸ்லாம் லாண்ட்ரியில் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னையோடைய நாள் நல்லா போச்சு இல்லை, அம்மாவுக்கும் தெரிஞ்சிச்சு, சந்தோஷமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு. நாளைக்கு வந்து உங்கள் அப்பாவை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹூக் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம போங்கி கேட்பாங்க, இங்கே பாரு, எங்கே என் கிஃப்ட்டு காலையிலேருந்து கொடுக்கறதுக்காக வச்சிருக்கல, இப்போ கூட கொடுக்கலனா எப்படின்ட்டு. அப்போ ஹூக் சொல்லுவாங்க, என்னது கிஃப்ட் பற்றி எனக்கு தெரியுமாண்ணா, நான் காலையிலே பார்த்துட்டேன், கொடுங்கன்னு சொன்னோடனே அந்த கிஃப்ட்டை எடுத்து கொடுப்பாங்க. நம்ம ஹூக் போட்டும் விடுவார். அதை ஒரு சின்ன பெண்டன்ட் வச்சு ஒரு செயின், அதை பார்த்துட்டு நம்ம போங்கி வா அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேசிகிட்டே இருக்கும் போது 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம என்ன நடந்ததுன்னு தெரியாது, நம்ம ஹூக் மட்டும் கிஸ் பண்ணிட்டு குட் நைட் சொல்லுவாங்க. அப்போ 2 பேரும் போவாங்க, மறுபடியும் ரிட்டர்ன் வந்து கிஸ் பண்ணுவாங்க. என்னங்க கொரியன் சீரியஸில் ரொமான்டிக் இல்லைன்னா தப்பு இல்லையா, ரொமான்டிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல். அடுத்த எபிசோடில் இந்த ரொமான்டிக் நீடிக்குதா இல்லை கொலை கேஸில் போய் மாட்ட போகிறாங்களான்னு தெரியல. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். அன்டில் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.